காலையிலேயே கணவன் மனைவியோடு போராட்டத்தில் இருக்கீங்க, சண்டையும் சச்சரமா தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்களை பேசி சமாதானத்தை இழந்த நிலையில காலையிலே உட்கார்ந்துருக்கீங்க. இதை நிமித்தம் பிள்ளைகளுடைய சூழ்நிலையும் மாறி போய் விடுகிறது. இந்த வீட்டுக்குள்ள காலையில நம்ம என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை எப்படி தேடணும், செய்யாதபடிக்கு நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள எப்படி சமாதானம் வரும்? தேவன் சமாதானத்தின் தேவன், சமாதானம் தருகிற கர்த்தர். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தை தருவேன்னு சொன்ன கர்த்தரை தேடினீங்களா? இன்னைக்கு காலை வேளையில் கூடி வாங்க, குடும்பம் பாவங்களை அறிக்கை செய்யுங்க, அவரை தேடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளை இடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தேவன் சமாதானத்தை கொடுக்க இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். உங்களுடைய வீண் வார்த்தைகள் எல்லாம், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு ஐக்கியப்படுங்க. குடும்பத்துல ஒருவரை மன்னிங்க. கர்த்தர் இந்த நாளில உங்க குடும்பத்தை இணைக்க விரும்புகிறார், சமாதானம் கொடுக்க விரும்புகிறார். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் சமாதானத்தோடு காக்க கடவர். ஆமென்.